நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோமோ அவருக்கு நாங்கள் கொடுக்காமல் எதையெல்லாம் நாங்கள் பின்தள்ளவனும் அதையெல்லாம் முன்னுக்கு வச்சு அதனால எங்களோட வாழ்க்கை சமூகத்தில் பின்னோக்கி போயிருக்கோம். ஆண்டவர் என்னோட இருப்பாராக இருந்தால் அவர் வெளிச்சமானவர் பிள்ளைகள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், ஒரு உலகத்துக்கு வெளிச்சமான உங்களோட வாழ்க்கையில கடந்துள்ள நோய்த்துள்ள அது எதுவுமே வராது. மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கிற ஆச்சரியமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஆண்டவர்கள் அழைத்தது நோக்கம். பாருங்க, எபிக்க முதலே அவன் விட வந்தது தானியேல். ஏன்? அவன் அவருக்கு பிரியமானவன். நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் அவரை பிரியப்படுத்துவதாக. ரைட், நாங்கள் டாபிக்கு போவோம். பாருங்க, ஏன் எனது ஜெபத்துக்கு பதில் இல்லை. இப்ப இதுல இருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். எஸ், பிராக்டிகலா பேசுவோம். எவ்வளவு பிரச்சனைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க, ஜெபிக்கிற எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். எல்லாத்துக்கும் இல்லை, ஓரிரு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் இல்லையா? ஆனா சிலதுக்கு அல்லது பதில் தாமதமாகுது. இன்னும் ஜெபிச்சு கொண்டே இருக்கும் பதில். அதோ பக்கம் ரோடு பக்கம் வர இல்ல, ஊர் பக்கமே வேற காணல ஜெபம் பதில். ஏன் இது நடக்கிறது? ஏன் எங்களுடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் இல்லை? ஆண்டவர் என்னது கடுமையானவரா? அல்லது அவருக்கு ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும் அப்படி இருக்கிறாரா? அல்லது பாஸ்டருக்கு மட்டும்தான் நான் பதில் கொடுப்பேன் உங்களுக்கு எல்லாம் என்னன்னு சொல்றதா? தேவன் பாரபட்சம் பார்க்காத எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். ஆனாலும் எனக்கு பதில் கிடைக்கிறது. உபவாசம் இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்கிறது, சாப்பிடாம ஜெபிக்கிறது, டீ குடிக்காம ஜெபிக்கிறது. ஆண்டவருக்கு தான் எல்லா உரிமையும் கொடுக்கிறார். ஆனாலும் என்னுடைய தரித்திரம் அப்படியே, ஆனாலும் என் நோய் அப்படியே, ஆனாலும் இந்த வீட்டு பிரச்சனை அப்படியே இருக்கு. போன மனுஷன் இன்னும் திருப்பி வர்றாங்க. கிறிஸ்தவர்களா நாங்கள் ஆண்டவரோட பேசுகிறவர்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற, ஆனாலும் என்னுடைய பிரச்சனையாகவே இருக்கிறது. வேதத்தில் 6000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்குது எனக்காக. ஆனா ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு பலிக்குது. வேதத்தில்தான் இருக்கு. பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க அவர் உலகத்தில் இருக்கார், ஆனா அவருக்கு தான் எல்லா வாக்குத்தத்தமும் பலிக்குது. நேற்று 3 ரோத வானத்தில் ஒன்று, இன்றைக்கு 4 ரோதையில் ஓடுறார். அவள் மேற்கு வந்து கொண்டே இருக்கார், நான் இருக்கிறதை இழந்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த பிரச்சனை? யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஏதாவது விட எங்களுக்கு தெரிய வேணுமா இல்லையா? நாங்கள் ஆராதிக்க தேவன் யாரு? அந்த சராசர மனத்தை படைத்து காக்கிற சர்வ வல்லமை, எந்த குறையும் அவர்கிட்ட இல்லை. ஆனா என்ன குறை? அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன், ஆனா நான் இன்னும் பிச்சை எடுக்கிறேன். அவர் சுகம் அளிக்கிற தேவன், ஆனா நான் இன்றைக்கு இன்னும் நோயாளியாக இருக்கிறேன். ஏன் இது நடக்குது? எப்பயாவது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறீங்க? கேட்போம் இல்லையா? அப்பா எனக்கு மட்டுமே இந்த பிரச்சனை, எனக்கு மட்டுமே இந்த தொல்லை. நாங்கள் இந்த காரணங்களை நாங்கள் அறிய விரும்புவதில்லை. அதுதான் எங்களோட பிரச்சனை. பாப்ப நாங்கள் எப்படி இந்த சாபத்தை, இந்த ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையை எங்களால் மாற்ற முடியும் என்று பார்ப்போம். இப்ப உலக ரீதியாக நாம பார்த்தோம்டா, உலகத்துல ஒரு விஷயத்தை நீங்க கேட்குறீங்க சரியா? உதாரணம் சொல்லுங்க, ஒரு அப்பாட்டையோ அல்லது உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல பொசிட்டியோ அல்லது பெரிய ஆக்கள்கிட்டயோ நீங்க ஒரு விஷயத்தை கேட்குறீங்க. இப்போ உதாரணம் சொல்லணும், உதாரணத்துக்கு ஒரு அப்பாட்ட புள்ள காலையில் அவர் வேலைக்கு புள்ள கேட்குது, அப்பா எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வாங்க, சரியா? ஒரு சாக்லேட் வாங்கி வாங்க. இப்போ இந்த புள்ள எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்? பின்னிட 6 மணி வரைக்கும் அந்த தகப்பன் சாக்லேட் வாங்கி கொண்டு அப்படியே மகந்தாடி மகனுக்கு கொடுப்பாடுன்றதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். ஆனா நீ யோசிச்சு பாருங்க, அந்த தகப்பன் வந்து இந்த வரக்குள்ளதான் அந்த பிள்ளைய கண்டுனா அதுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஞாபகம் வருமா இல்லையா? அப்ப ஞாபகம் வரக்குள்ள இந்த மகள் எதை எதிர்பார்த்திருப்பான்? வந்த உடனே என்ன வந்து கட்டிப்பிடிச்சு தாடி செல்ல கட்டி என்ன கொடுப்பா, அப்படி முத்தம் கொடுப்பா. அந்த முத்தத்தை விட அந்த சாக்லேட் தான் எதிர்பார்த்துருக்கு இல்லையா? அது பொய்யாவே முத்தம் கொடுக்கும். அப்பா நல்லவர், அப்பா நல்ல, அம்மா அம்மா செல்லமா அப்பா செல்லமா, அப்பதான் அப்பா தான் பெரியா இல்லையா? ஆனா கொண்டு வராட்டி என்ன நடக்கும்? இந்த புள்ளமும் அப்படியே வாடி போகுமா? சின்ன பிஞ்சு குழந்தை அப்படியே வாடி போகும். இதுல தகப்பன் நான் புள்ள சொல்லலாம், இதுதான் பிரச்சனை. அந்த தகப்பன் அந்த சாக்லேட்டை வாங்கி வராதுக்கு என்ன காரணங்கள் இருக்கு? காரணம் இருக்குமா இல்லையா? இருக்குதானே? பல காரணங்கள் இருக்காங்க. ஏன் இதை
வாங்கிட்டு வரல. உலக ரீதியாக வந்து என்ன காரணம் சும்மா சொல்லுங்க, என்னென்ன காரணம் இருக்கிறது? ஏன்னா முதலாவது பிரச்சனை எங்களுக்கு அதான் அடிக்கும் பயத்திலே அடிச்சிருவாங்க. காசு இல்லாத இல்லையா? பேர்ஸ் இருக்கும், ஆனா பேர்ஸுக்குள்ள தாள் இருக்கும், தாளுக்கும் பொறுமதி இல்லாத ஏன் ஊரை வந்து எல்லா போன் நம்பரும் அந்த நம்பரும் விசிறி கார்டு தான் இதுக்குள்ள இருக்கீங்க இல்லையா? தேவைக்கானதுக்குள்ள இருக்காது இல்லையா? ஒன்று காசு இல்லாத பிரச்சனை. இன்றைக்கு அந்த பிரச்சனை ஒரு மாறும். விசுவாசம் ஆண்டவர் மாறும். ஆண்டவர் நிச்சயமா ஆண்டு சொல்லுகிறார் சபைக்கு, காற்றையும் காண மாட்டாய், நீ மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் வாய்க்காலில் தண்ணீர் வற்றுவதில்லை. நீங்க பாருங்க, எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறோ அத்தனை பேர் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண போறீங்க. அப்ப முதலாவது காரணம் என்னது?